பீர்க்கங்காயை குழம்போ பொரியலோ வச்சா அதை யாருமே சாப்பிட்றதில்ல வீட்டில். அப்படியே தூக்கி காயெல்லாம் வெளியே போட்டு விட்டுறாங்க. அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு காயை போட்டு சமைச்சிட்டு அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி யோசித்து பார்த்தேன், காயின்னு ஒன்று வெளியே தெரிஞ்சாதாண்டா அதை தூக்கி வெளியே போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பீர்க்கங்காயை கடைஞ்சிடலான்னு முடிவே பண்ணிட்டேன். அதனால் குக்கரில் பீர்க்கங்காய், வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, தண்ணி, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டாலே எனக்கு நல்லா மசிஞ்சு வந்துருந்துச்சு. உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விசில் விட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சட்டியில் இல்லாமல் இந்த கல் சட்டி இருந்துச்சுன்னா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை நல்லா இப்படி கடைஞ்சிட்டுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா சூப்பரான பீர்க்கங்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதை கத்திரிக்காய் சொஜ்ஜி அப்படின்னும் கத்திரிக்காய் வச்சு செஞ்சு நான் பார்த்துருக்கேன். அப்புறம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு தான் பிடிச்சிருக்கேன். என்னைக்காவது அவருக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பாராட்டுவார். இன்றைக்கி ஃபோன் பண்ணியே சொல்லியிருந்தார், என்னம்மா ஏதோ வித்தியாசமாக செஞ்சுருந்தேன், நீ செஞ்சது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், இன்றைக்கி தான் நான் ட்ரை பண்ணேன், இன்றைக்கி நம்மளுக்கு பாராட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்புறம் வீடு க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு, ஆடிப்பெருக்கு வரப்போகுது, அதனால் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமாக எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், ஈவினிங் 4 மணி ஆயிடுச்சு. வடிவேல் சொன்ன மாதிரி ஓட்டமே இன்னும் நிற்கலையா அப்படின்னு தான் இருந்துச்சு.